அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழங்கே சங்கே முழங்கு அன்னை தமிழுக்கு முதற்கான வணக்கங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வு மாணவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த காணொளி எதை பற்றி காணொளி அப்படின்னா, ஸோ இந்த மார்ச் மாதம் 30 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சுதந்திர போராட்ட வரலாறு, அதாவது 1757 1947 இந்த இடைப்பட்ட காலத்தில் உள்ள அந்த சுதந்திர போராட்ட வரலாறு, அந்த பாடத்திட்டத்திலிருந்து நாம் என்ன பண்ணுறோம்னா ஒரு வினாடி வினா போட்டி நடத்துகிறோம், ஒரு குயிஸ் காம்படிஷன் நடத்துகிறோம். அந்த குயிஸ் காம்படிஷனுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் வருகின்ற மார்ச் 30 நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு டேஃப்னுடைய 60 கிளைகளிலும் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்த குயிஸ் காம்படிஷனை வந்து குயிஸுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நடத்துகிறோம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா மார்ச் 22, ஓகே, மார்ச் 22 அப்படிங்கிறது உங்கள் நேமை முன்பதிவு செய்ய கடைசி நாள் அப்படிங்கிறது மார்ச் 22. இந்த முன்பதிவு செய்வதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒன்லி டேப்னுடைய உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் இருக்கும், அது பக்கத்தில் டேப் பிரான்ச் இருக்கும், அங்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோ, ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அகைன் ஒரு 30 ரூபா, ஓகே. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ₹30, 30 ரூபா, ஒரு ஐடி ப்ரூஃபு, இதை கொடுத்துட்டு உங்கள் நேமை சொல்லி பண்ணிக்கலாம், உங்கள் நேமை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். முன்பதிவு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நுழைவுத்தேர்வு எழுத முடியும். மற்றபடி நீங்கள் கால் பண்ணி பேசினாலோ ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாலோ அந்த மாதிரி எதுவுமே வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஒன்லி ஃபார் டேரக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், ஓகே. நீங்கள் டேரெக்டாக போயிட்டு நேரில் தான் வந்து பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அன்பாக உங்கள்கிட்ட நான் வந்து கேட்டுக்கிறேன், ஓகே. இது ஒரு குயிஸ் காம்படிஷனுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் மார்ச் 30. அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 22. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வந்து டேப் ஐஏஎஸ் அகாடமி அண்ட் ஈதல் இதயம் அறக்கட்டளை இந்த ரெண்டுமே இணைந்து ஏற்கனவே நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் குயிஸ், ஓகே, இந்திய அரசியலமைப்பிற்கான ஒரு வினாடி வினா போட்டி நம்ம நடத்திருக்கிறோம், ஓகே. நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து அந்த வீடியோஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கடந்த பிப்ரவரி 28 திருக்குறள் வினாடி வினா போட்டிருக்கான ஒரு இறுதி சுற்றி நடந்தது தென்காசியில். அதுவும் யூடியூப்பில் லைவ் இருக்குது, ஒரு 8 hours லைவு, அதை பார்த்துருப்பீங்க, ஓகே. ஸோ அந்த 2 வெற்றிகரமாக நடத்திட்டு இப்போ அகைன் 3வது முறையாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, சுதந்திர போராட்ட வரலாறு அந்த பாடத்திலிருந்து நாம் வந்து ஒரு வினாடி வினா போட்டி வந்து நடத்துகிறோம். இந்த வினாடி வினா போட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 200 வினாக்கள், ஒரு 2 hours அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் முன்பதிவு பண்ணுங்கள். முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப், அகைன் டெலிகிராம் குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணி அதில் ஃபர்தராக உங்களுக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 30 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் டாப் 12, ஓகே, டாப் 12 முதல் 12 அதிகபட்ச மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அந்த 12 பேரை குழுக்கள் முறையில் 6 டீமாக ஃபார்ம் பண்ணி அந்த 6 டீமுக்கும் கடலூரில் உங்களுக்கு வந்து இந்த குயிஸ் காம்படிஷனுக்கான ஃபைனல் ரவுண்ட் வந்து கடலூரில் நடைபெற இருக்கின்றது, ஓகே. ஒரு 6 டீமாக பிரிப்பாங்க. டீம் A, B, C, D, E, F இந்த மாதிரி 6 டீமாக பிரித்து உங்களுக்கு ஒவ்வொரு ரவுண்ட்ஸ், ஓகே, ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 15 to 20 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரவுண்ட்ஸ்லேயும் ஒரு மொத்தம் வந்து 15 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரவுண்ட்ஸ்லையும் ஒரு டீமுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த ஆன்சர் கரெக்டாக கொஸ்டின் கோஸ் டு ஆடியன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் காம்படிஷன் மாதிரி லைவில் உங்களுக்கு போட்டி நடத்தி முதல் பரிசு வந்து ₹25,000, 2வது பரிசு ₹15,000, 3வது பரிசு ₹10,000, 25,000, 15,000, அகைன் 10,000. இந்த மாதிரி ஒரு 3 ப்ரைஸ் வந்து நம்ம வந்து பெஸ்ட்டாக வழங்கக்கூடிய அந்த டீமுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஆறுதல் பரிசாக ₹1,000 7 நபர்கள் கொடுக்குறோம், ஓகே. ஆறுதல் பரிசாக ₹1,000 7 நபர்கள் வந்து கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் யாரெல்லாம் வந்து அகைன் இறுதி சுற்றில் ஃபைனல் ரவுண்டில் வரக்கூடிய அந்த 12 மெம்பர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு சான்றிதழ்கள், ஒரு நினைவு பரிசு, ஒரு ஐடி கார்டு, இந்த மாதிரி நிறையா கொடுப்பாங்க, ஓகே. ஸோ மாணவர்கள், இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகே. நம்ம ஏற்கனவே நம்ம நிறையா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாமுக்கு நம்ம வந்து சுதந்திர போராட்ட வரலாறு நிறைய படிச்சிருப்போம். அந்த படித்ததை கொஞ்சம் ரிவைஸ் அண்ட் ரீகால் பண்ணி இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் இந்த பரிசுகளை வெல்ல முடியும் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன். சரி, வாங்க நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம். டேப் ஐஏஎஸ் அகாடமி அண்ட் ஈதல் இதயம் அறக்கட்டளை. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிருக்குமாங்க, உண்மைதான், ஓகே. ஈதல் அப்படின்னா பிறருக்கு கொடுத்தல், இசைப்பட வாழ்தல் அப்படின்னா அந்த
உதவி மூலம் உனக்கு வந்து புகழ் கிடைக்கும். ஓகே, இந்த புகழ் தான் இந்த உயிருக்கான மிகப்பெரிய விலை மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஈதல் இதய அறக்கட்டளை இந்த இரண்டும் இணைந்து டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்காண்டி நம்முடைய மாணவர்கள் படித்து கொண்டு இருப்பீங்க. அகைன் வெற்றியாளர்கள் இருப்பாங்க, அரசு அதிகாரிகள் இருப்பாங்க, ஊழியர்கள் இருப்பாங்க. அத்தனை பேருக்குமான ஒரு வினாடி வினா போட்டி தான் இந்த ஒரு குயிஸ் காம்படிஷன். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா வாஞ்சி அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். வாஞ்சி வாஞ்சின்னு பேர் வச்சுருக்கோம். வினாடி வினா போட்டி. என்ன தலைப்பு அப்படின்னா சுதந்திர போராட்ட வரலாறு இந்த இயர் ஆஃப் 1757 to 1947. பாருங்கள். ஸோ தமிழகம் முழுவதும் உள்ள டேப் கிளைகளில் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ளலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு டேப்னுடைய 60 கிளைகளை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களோட பேரை வந்து பதிவு பண்ணிக்கலாம். நேரடியாக தான் போய் பதிவு பண்ணணும். ஃபோன்லேயோ அகைன் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ சொல்லிவிட்டால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே மாதிரி முதல் பரிசு 25,000 ரூபாய், இரண்டாம் பரிசு 15,000 ரூபாய், மூன்றாம் பரிசு 10,000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் ஆறுதல் பரிசு தலா 1000 ரூபாய் 7 நபர்களுக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரைஸ் அமௌண்ட் வச்சுருக்கிறோம், ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச ஸ்பாட்லேயே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் உண்டு. கேஷ் அமௌண்ட்டை செக்அப் போட்டு உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ சார் அப்படின்னா மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம வந்து வச்சுருக்கிறோம். ஒரு ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி ஓஎம்ஆர் சீட்டு கொடுத்து ப்ராப்பரான ஷேடிங் வச்சு ஒரிஜினல் வேல்யூஸ் பண்ணி உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? 200 வினாக்கள் 2 மணி நேரம். இந்த வினாடி வினா வாஞ்சி வினாடி வினா போட்டிருக்கான உங்களோட பேரை பதிவு செய்யக்கூடிய கடைசி நாள் லாஸ்ட் டேட் டு அப்ளை ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா மார்ச் 22 தான் என்ன பண்ணுது இந்த வாஞ்சி வினா வினா போட்டிருக்கான உங்களுடைய பேரை முன்பதிவு செய்ய கடைசி நாள் அப்படிங்கிறது மார்ச் 22. மார்ச் 22க்குள்ளே நீங்கள் உங்களுடைய பேரை முன்பதிவு பண்ணிக்கோங்க. அதன் அடிப்படையில் யார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் மார்ச் 30 நடைபெறக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். யூ கேன் ரைட் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அது மட்டும் இல்லாமல் என்ன சார் சிலபஸ், என்ன பாடத்திட்டம் அப்படி கேட்டிங்கன்னா பள்ளி பாட புத்தகம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை. ஸ்கூல் புக்கு 6th to 12th அதில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வரலாறு மட்டும் அதை மட்டும் படித்தா போதும். ஆன்சர் ஹிஸ்ட்ரி, சிந்து சமய நாகரிகம், குப்தர்கள், மராட்டியர்கள், விஜயநகர் பாமிரி பெருசு அது வேண்டாம், அது ஹிஸ்ட்ரி, அது தேவையில்லை. என்ன சொல்கிறாங்க, பள்ளி புத்தகம் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை சுதந்திர போராட்ட வரலாறு மட்டும் அப்படி சொல்கிறாங்க. ஒன்லி ஃபார் ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். அகைன் தென் வந்து வெங்கடேசன் அவர்களுடைய சுதந்திர போராட்ட வரலாறு அந்த புக்கை ஒன்று ஜஸ்ட் நீங்கள் வாட்சிட்டு வாங்க. சுதந்திர போராட்ட வரலாறு 2 புத்தகம் வெங்கடேசன். 3ஆவது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த இயர் 2011 to அப் டு நவ் 2025. 2011 முதல் 2025 வரை உள்ள டிஎன்பிஎஸ்சியுடைய அசல் வினாத்தாள் இருக்கக்கூடிய ஐஎன்எம் கொஸ்டின் அதை திருப்பாட்டுவாங்க. இதுதான் இந்த குயிஸ் காம்படிஷனுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமான சிலபஸ் பாடத்திட்டம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கூல் புக் 6 முதல் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் உள்ள பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வரலாறு பகுதி மட்டும். 2வது வெங்கடேசன் அவர்களுடைய சுதந்திர போராட்ட வரலாறு அந்த புத்தகம். 3வது டிஎன்பிஎஸ்சியுடைய பழைய வினாத்தாள் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை 2011 முதல் 2025 வரை. ரைட். இப்போ பாருங்கள், இப்போ என்ட்ரன்ஸ் மார்ச் 30 என்ட்ரன்ஸ் எழுதியாச்சு. என்ட்ரன்ஸ் எழுதி முடித்தோடனே ஒரு 1 or 2 டேஸில் உங்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் டேப் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த எக்ஸாம் கலந்துக்கிட்ட அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட் பட்டியல் வித் ஃபோட்டோவோட டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதில் முதல் 12 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கடலூர் முதல் 12 மாணவர்களுக்கு நேரடியாக கடலூரில் வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு வெற்றியாளர்களை அறிவிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் டாப் 12 வரக்கூடிய மாணவர்களை செலக்ட் பண்ணி அவர்களை கடலூரில் வைத்து என்ன பண்ணுறாங்க, குயிஸ் காம்படிஷனுக்கான ஃபைனல் ரவுண்டு அங்கே வச்சு நடத்துகிறாங்க. அங்கே தான் இந்த 6 பேர் கொண்ட இந்த 12 பேர் கொண்ட 6 டீமை பிரிப்பாங்க. 6 டீமை பிரித்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டு ரவுண்ட்ஸ் அடிப்படையில் கொஸ்டின்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த டீம் அதிகமான மதிப்பெண்களை பெறுறாங்களோ அவங்க முதல் பரிசை வெல்லக்கூடிய டீம். அது மாதிரி 2வது 15,000, 3வது 10,000 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குயிஸ் காம்படிஷனுடைய ஃபைனல் ரவுண்ட்ஸ் ஃப்ரம்
கடலூர். ஓகே, பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு டேப்னுடைய 60 கிளைகளிலும் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம வந்து டேப்பில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் குயிஸு, லாஸ்ட் வீக்கு திருக்குறள் குயிஸு, இந்த மாதிரி 2 குயிஸ் நடத்திருக்கோம். அதன் அடிப்படையில் 3வது குயிஸாக என்னது ஐஎன்எம் குயிஸ் வந்து நம்ம வந்து நடத்த போகிறோம். ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை போட்டித் தேர்வு மாணவர்களும் இந்த ஐஎன்எம் சுதந்திர போராட்ட வரலாறு இந்த குயிஸ் காம்படிஷனில் உங்களை இணைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிக்கிட்டு நீங்கள் வந்து கடலூர் நடைபெறக்கூடிய அந்த ஃபைனல் ரவுண்டில் கலந்துக்கிட்டு முதல் பரிசான 25,000 ரூபாயை நீங்கள் பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.